ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் தலைவரும் வந்து ஆர்த்தி வந்து பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பிராங்க் பண்ண போறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான், யாரையுமே வந்து புண்படுத்த நோக்கத்தில் வந்து நாங்கள் பண்ண கிடையாது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பிராங்க்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். புலி சிலம்பத்தில் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். நீ என்ன அவரை மாத்திட்டு இருக்க? நீ எப்ப பணம் வாங்கின எனக்கு தெரியாம? தெரிஞ்சா பேச தெரியல, தேவையில்லாத வேலை உட்காந்து பாருங்க. நான் உங்ககிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். வட்டி தரல, நான் உங்களுக்கு வட்டி அசல் உங்களுக்கு சேர்த்து தருவேன். பணத்தை எப்படா தருவேன்? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். ஆனா எப்ப நான் வாங்கினாரு? 3 மாசம் ஆகுது. 3 மாசமா? 3 மாசமா? ஐயோ ஐயோ 3 மாசம்னா இல்ல, 4 மாசம் நீங்க வந்து நம்ம கடைக்கு போனோம்ல மளிகை சாமான் வாங்குறதுக்கு. ஆமா. அப்ப வாங்கிட்டு வந்த கஷ்டம். நீ சம்பளம் வாங்கிட்டு வந்த காசுங்க எப்ப என்கிட்ட கடன் வாங்கினது? இதெல்லாம் சொல்லவே இல்ல. நீங்க எனக்கு பேசுங்க. வண்டி சார் கூட நீங்க இப்ப எதுக்கு வண்டி சாவியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? வட்டி தராம காசு நீ வாங்க காசு, நான் பேசிக்க உடனே வாங்கினேன். நீ வண்டி சார் கூட வண்டி சாவியெல்லாம் கேட்காதீங்க. நான் உங்க மேல நல்லா பாருங்க. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ வண்டி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க அம்மா கேட்டதுன்னு சொல்றது. சும்மா நீ பேசிட்டு இருக்க. என்ன பேசுற நீ? கொஞ்சம் வண்டி சைக்கிள் தர மாட்டேன். ஏன் தர மாட்டேன்? நான் தர மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? அமைதியா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் வண்டி எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 20,000 1,40,000 2 லட்சம். இப்ப அது ரொம்ப முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு யோ வண்டி சாவிலாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்க போங்க. நீங்க ஏன்ட்ட பேசுங்களா? என்ன சொல்லுவாங்க? ஒரு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? புத்திங்கிறது இருக்கா இல்லையா? மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் ஏய் கொடுத்துறோம். நீங்க எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, தரேன். வண்டி சாவியா? ஆனா வண்டி சாவியெல்லாம் தரேன். ஒரு வாரம் தரேன்னு சொன்னேன். வட்டி போட்டு தருவியா? என்ன வட்டி போட்டு உங்களுக்கு வட்டி இல்லாம சும்மா அசல் வாங்கி போவாங்க. வாங்கிட்டு போங்க. சரி, என்ன நீங்க சும்மா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற? நீ ரொம்ப தாராள மனசு நினைப்போம் மனசுல. என்ன உங்களுக்கு போனு? நீங்க வரனா நீங்க அசலுக்கு பதிலா வட்டிக்கு பதிலா இன்னாங்க இவரை வச்சுக்கோங்க. அவர் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? போங்க, கூட்டிட்டு போங்க. போன் எடுத்துட்டு போங்க. வட்டிக்கு பதிலா வட்டிக்கு தூக்குறது இதுதான் உங்களுக்கு. போக மாட்டேன். என்ன பதில் சொல்லு, அவ்வளவுதான். நான் போன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், வண்டியும் கொடுக்குறேன். நீ என்ன சும்மா போன் கொடுக்குற வண்டி கொடுக்குறேன்னு? சரி பாசா, வா நம்ம என்ன பண்ண பாக்குறியா? என்ன சொன்னேன்? நல்லா பண்ண பாக்குறியா? உங்களுக்கு என்ன பண்ண பாக்குறியா? சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க பணம் வாங்கிட்டு நீங்க ஆச்சு நான் ஆச்சு நீங்க வீட்டுல இருந்து எதுக்கு சொல்லுங்க? நீ உங்ககிட்ட பணம் வாங்குறப்ப என்ன சொன்னேன்? வட்டி கொடுத்தா நான் உங்ககிட்ட பணம் வாங்குறப்ப என்ன சொன்னேன்? வண்டி கொடுத்தா பணம் கொடுக்குறேன். போன் ஆட்டம் பண்ண மாட்டேங்கிறா. போன் எனக்கு சைலண்ட்ல போட்டுருவேன். நான் வேலை செய்யறப்ப சைலண்ட் போடுவா சொல்லாமல நீ ஆண்டா. நான் என் போன் சைலண்ட்ல வந்துடும் அடிக்கடி. என்ன பண்ண பணத்துக்கு என்ன பதில்? வேலை செய்யறப்ப ஈரமாயிருந்தா கட்டி தான் அப்படியே அந்த தண்ணி பட்டி தான் இருக்கு. பணத்துக்கு என்ன பதில்?
சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏய் நான் வெயில வேலை செய்யறப்ப உள்ள வேர்க்குதுல அப்ப நான் போன் அப்படியே சாப்பிடுங்க நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அவர் வந்து இப்போ வந்து வண்டி தூக்கிட்டு போறேன் வட்டி காசு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நீ எல்லாம் வச்சியா கொடுப்பாங்க. ஜட்டி ஈரமாயிருச்சு பேண்ட் ஈரமாயிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஏய் என்னடா இவரு? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க மாமா கேட்க விடுங்க ஏமா இடையில பேசி சொல்லாத பிள்ளை கேட்டு ஆனா இப்போ வந்து நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க அவ்வளவுதான். எப்ப உங்ககிட்ட காசு வாங்குனது? ஒரு மாசம் ஆச்சு. இப்பதான் 3 மாசம் நீங்க அதுக்குள்ள 1 மாசம் ஆச்சா உங்களுக்கு? யார்கிட்ட நிறைய பேர் நான் கடன் கொடுத்துருக்காமா ஞாபகம் இல்ல. ஏன் நீங்க வந்து நோட்டு போட கொடுத்தான் நோட்டு தொலை அவர் சும்மா போய் பேசிட்டு 3 மாசம் ஆச்சு அவர் கொடுத்து. அவர் 1 மாசம்ங்கறாரு நீங்க 3 மாசம் இல்ல இந்த கதை எப்படி இருக்கு? கொஞ்சம் இருங்க இருங்க. 20,000 இந்த கதை அவருக்கே 50,000 கொடுத்து 20,000 அவருக்கே மறந்து போயிடுச்சு. அதுதான் நான் வண்டி நீங்க என்ன proof இல்லாம எப்படி 50,000 வந்து கடன் கொடுத்தீங்க? யார் மண்டை கழுவுறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் முழுசா கேளுப்ல இதான் கேட்டா ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தீங்க? சத்தியமா சொன்ன 20,000 தான் கொடுத்தது. சத்தியமா தான் கொடுத்தான். ஏன்னா 50,000 கொடுத்து ஏன்னா 20,000 சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ அவருக்கு தாராளமா எடுத்து கொடுக்குறியா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அவரு கடன் கொடுத்த வரை வந்துட்டு 20,000 நீ 50,000 வந்து சொல்ற. முதல்ல வண்டி சாய் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன் வண்டி கொடுக்க முடியாது போன் கொடுக்க முடியாது. இவரை வேணா கூட்டிட்டு போங்க. அவரை கூட்டிட்டு என்ன பண்ணுவோம்? போய் கொத்து வேலை செய்ய வைங்க வீட்டுக்குள்ள. கூட்டிட்டு போட மாட்டீங்களா? போட மாட்டேன் கூட்டிட்டு சரி பாசா வா போலாம். பாசா வா. பாசா கையெடுங்க கையெடுங்க பணம் தரியா இல்லையா? பணம் தரியா இல்லையா? விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் கையை இப்ப எதுக்கு நான் ஒரு மேல நீங்க கை வைக்கிறீங்க? ஒரு விளையாட்டா பேசிட்டு இருக்கும் போது அப்படியே நீங்க கை வச்சிருக்கீங்களா? இப்ப உங்க சட்டமே நான் கை வச்சு ஒத்துக்குவீங்களா? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? வாய் மூடிட்டு அமைதியாரு. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டேன். நீங்க நான் உங்ககிட்ட பணம் வாங்க என் ஒய்ஃப் தான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சுல நான் கடை வரைக்கும் போயிட்டேன். எந்த கடைக்கு போறீங்க? எந்த கடைக்கு நீ போற? எனக்கு தலையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும் எவ்வளவு கடன் கொடுத்தீங்க நீ அமைதியா இருப்பா. சாய் பயிர்லாம் எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது பாக்ஸ். பயிர் வேற வயிறு வலிக்குதுன்னா பாத்ரூம் மட்டும் தான் உட்கார் கொஞ்ச நேரம். ஆனா நான் எனக்கு வந்து நீங்க தெளிவா சொல்லுங்க. எப்ப பணம் கொடுக்குற எப்ப பணம் கொடுக்குறன்னு மட்டும் கேட்க தெரியுதுல. எவ்வளவு காசு கொடுத்த எவ்வளவு வட்டி கொடுத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரி 20,000 கொடுத்தீங்க. எவ்வளவு வட்டி? எத்தனை ரூபா வட்டி? ஒரு மாசத்துக்கு 2,000 வட்டியா? யாரு இப்படி ஏமாத்திட்டு உங்க மேல கேஸ் போட்டேன்னு நீங்க தூக்கி உள்ள வச்சிருவாங்க. என்ன தாராளம் கேஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க. யாரு ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யாரு நீ யாரு கேட்டு இப்ப என்ன பண்ணாரு எங்க நீங்க எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. கூட்டு போன்னு சொன்னல அன்னைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு சும்மா நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட நான் வார்த்தை பேசிடுவேன். ஆளுங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். ஆனா உங்களுக்கு ஒரு வார்த்தை பணம் தராங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் போகணும். சரியா பணம் என்ன பண்ணலாம்? பணம் தரலாம் வண்டி பேச்சு மாற மாட்டேங்க. சும்மா நீ என்ன வண்டி போன் தரேன்னா தாராள தர்ம பிரபுவா நீங்க வண்டியும் போனை எடுத்து தரத்துக்கு உங்க அம்மா யார் பதில் சொல்றா? ஏன்னா வண்டி தூக்கிடுவாங்க. எடுத்துட்டு போயிடலாம். சார் போன் கொடுப்பா. வண்டி அவரே கேட்கலாம். நீ கொடுத்துட்டே இருப்ப போல. சரி வண்டி போன் கொடுமா. அண்ணா நீங்க வந்து நீங்க போங்கண்ணா. வட்டியும் அசலும் உங்க வீடு தேடி வரும். வருமா? என் மேல நம்பிக்கை எடுத்துட்டு போங்க. போன் எடுத்துட்டு போயிருக்கோம். நான் அதுதானே எங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன போன நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். உங்களுக்கு அசலும் உங்களுக்கு வட்டியும் இன்னைக்கு தேதி வந்து எவ்வளோ? 8ஆம் தேதி. உங்களுக்கு அடுத்த 14ஆம் தேதி தான் வந்துடும். போயிட்டாங்க. சரி ஓகே. 15 வருவேன் மாசா. திருப்பி வந்து இது பேசக்கூடாது. ஒய்ஃபை சொல்லுங்க. ஏன்னா 15 பணம் வரணும். இனிமே நீங்க வந்து அவர்கிட்ட பேசக்கூடாது. சரி ஓகே. டீ குடிச்சிட்டு போலாம். தலைவாழ இருக்கிற சோறு போடு உட்கார்.
first. நான் வாங்க டீ குடிக்கலாம். உட்காரு. பால் எடுத்தியா? என்ன மாமா கேட்டு எனக்கு நல்ல வாயில வந்துரும் பாசா. என்ன பாசா நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏன்? யாருக்கு இப்ப 20,000 ரூபாய் கடன் வாங்கினேன்? ஏய் அன்னைக்கு நான் சர்க்கஸ் போனது உன்னை சர்க்கஸ் நான் கூட்டிட்டு போக சொன்னா சர்க்கஸ் கூட்டிட்டு போக சொன்னா வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போனா நீ உழைக்கிறியா இல்ல நாட்டுல சுத்தணும்னா கிண்டல் மயிரா இருக்கா பாசா உனக்கு? நான் பேசுறதுலாம் உனக்கு கிண்டலா இருக்கான்னு கேக்குறேன். இப்ப நான் சம்பாதி காசு பத்துமா? நீ அந்த நாட்டுல சுத்தறதுக்கு காசு பத்துமா? நான் தான் உன்னை வா போடா உன் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போனேன். நீ தானே கூட்டிட்டு போன. காசு இந்த திமுறல நீ ஆளே இல்ல. எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க இங்க. இது என்னது புத்தக கண்காட்சி போட்டுருக்காங்க. ஓ மாதேஸ்வரி ஒரு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரா மாதேஸ்வரி? அதுதான் கேட்ட கேள்விக்கு ஒழுக்கமா பதில் சொல்லு. 20,000 ரூபாய் வந்து உனக்கு ரங்கராட்டம் சுத்தறதுக்கே சரியா போச்சா? ஆமா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஒரு ஆளுக்கு 100 ரூபானா நீ நானு பையன் எத்தனை பேர்? 3 பேரு. போயிட்டு வர செலவு போக்குவரத்து அங்க போய் தின்னல அப்பளம். இப்போ ஒரு அப்பளம் 50 ஒரு அப்பளம் சாப்பிட்டேன்ல. நீ பேசுடா நீ பேசு. 50 ஒரு அப்பளம் நீ சாப்பிட்டேன். பேசுன்னு. அப்பளம் அப்புறம் இது வேற என்ன பஜ்ஜி, மசால் பஜ்ஜி இதெல்லாம் தின்னல. அதுக்கெல்லாம் கணக்கு. உனக்கு திங்கிறதுக்கே எனக்கு வந்து சம்பாதிக்க சரியா இருக்கு. இப்போ கடை வாங்காம என்ன பண்ண முடியும்? அதே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அவரே வாயை மூடிட்டு போறாரு எனக்கு வேண்டான்னு. சரி வட்டி கொடுங்க அசல் கொடுங்கன்னு சொல்லி வேற தலைவர் 50,000 வாங்கிட்டாங்க. நீ என்ன எடுத்து கொடுக்குற? அவர் சொல்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. எது பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் ஏன் இவ்வளவு இது வந்து சட்டையை புடிச்சு இழுத்துட்டு போறவருக்கு இவ்வளவு அதான் வாங்கியிருக்கேன். எவ்வளவு இந்த மாதிரி வீட்டு வாசல் வந்தது இல்ல, நீங்க என்ன புதுசா வந்துருக்காங்க? என்ன சும்மா சும்மா யார் தராங்கன்னு சொல்றேன். இந்த மொக்க ஜோக்கெல்லாம் போய் வேற எங்கேயாச்சும் போடு. டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. யார் கேட்டு வண்டி கொடுக்குறேன் போன கொடுக்குறேன்னு நீ சொல்லிட்டு இருக்க. உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? ஆசையா அப்பா வராங்க. எதுக்கு வாங்கின சொல்லு. கூத்தடிச்சு அப்ப எங்கேயாச்சு? என்னது கூத்தடிச்சியா? கிண்டல் மயில் உனக்கு வந்து ஆடுது. இடிப்பு போட்டு இழிச்சிட்டு இருக்கிற. வண்டி எடுத்து கொடுக்குறான் நம்ம வண்டி. நீ கஷ்டப்பட்டு டியூ கட்டி இருந்தீங்கன்னா உனக்கு வண்டியோட அருமை தெரிஞ்சிருக்கும். இருந்த வரைக்கும் உங்க அம்மா கட்டி விட்டாங்க. அதனால இப்ப தாராள தர்ம பிரபுவா எடுத்து நீ கொடுப்ப. நான் இஷ்டம் கொடுப்பேன். உன் இஷ்டம் தான் நீ கொடுப்ப. ஏன்னா நீ பொண்டாட்டி பேச்சும் கேட்க மாட்டேன், அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். உன் இதுதான் நீ ஆடுவ. ஒருத்த வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கேள்வி கேட்கற அளவுக்கு நீ வச்சிருக்கீங்கன்னா நீ எப்பேற்பட்டவனா இருப்ப? சும்மா என்ன டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாதன்ட்டு ஐதிகார டேஸா இருப்பாரு போல. நீ பாரு என்ன இங்க பாரு நான் தலைவர். எதுக்கு போனா திரும்ப கூட்டிட்டு வந்திருக்க? 50,000 கொடுக்கறதுக்கா? சொல்றத கேளு. என்ன? நீங்க அங்க அந்த கண்ணாடி இதுகிட்ட ஸ்டாண்ட் கிட்ட பாரு கேமரா. சும்மா பிராங்க் பண்ணிட்டு சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருக்கல. ஏங்க சாரி நீங்களும் பாத்தீங்களா கூட சேர்ந்து பிராங்க் பண்ணிட்டு யாரா கூட சாதி கேட்க சட்டை கூட சாதி கேட்க மாட்டாங்க. நீங்க அதை கம்மி சும்மா ஈத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சும்மா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரப் பண்ணிக்கலாம். அதானே பார்த்தேன். நீ கொடுக்குற வண்டி 1/2 மணி நேரம் வைக்கிறேன். ஏங்க